यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विजारितूर्णम् स्तम्भेवतारसमनिर्भ्य लक्ष्मीर्धुमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मव्यामोहदसैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवदोषदेकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवत्याः निरज्जां गुणसम्पदां शतं गीतानां षडगोपमुनीश्वरम् श्रीरङ्गे सयतीन्दुना करुणया सौस्यासिपेक्षितं चातश्रीनरसिंहकार्यमुनि पादाम्बुजेन्द्रं दान् दीक्षान्ति जयानि महान्तं पुदाके श्रीमद्रङ्गदलार्यो जपतित्रयो निजं संशये श्रीमत्श्रीरङ्ग संयमेन्द्रेण दृष्टान्यस्तात्मानन्दमे नरयतिचलितयोगिने प्रसादाति राज्ञ श्रीरङ्गधारी प्रभयधिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेन्द्रं सकलगुणनिधिं वीरभीक्षधारीं श्रीरङ्गनाथोपीन्द्रष्टं लक्ष्मीनृसिंहजलकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरगुणाक्षरोपहृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नगरजलचित्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीधर्मेश्वरभोवास्तविक्षेपधन्यं वेदान्ते वावधूगत्वविसर्जितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदारि सम्यविवराल्लब्धा समान्तद्वयम् श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं शैलेरङ्गधुरीणसाधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिनसात्मरक्षापरम् श्रीमद्रङ्गसदारिलब्धाहमान्तद्वयम् ईक्षाडम्बविवर्जितं सोगुणैर्भान्तं महत्त्वं सयम् वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्निर्गवाभीतं श्रीरङ्गनाथेरिशेखर आश्रयामः गेत्यादिसन्त्रास भ्रान्तविद्वंसनो देहः प्रभावान् श्रीदया देव्या परमव्योम भास्करः स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியன் நாகத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதுல 7 அங்கங்கள் முடிஞ்சது. இந்த நாடகத்துடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, லோகத்துல எல்லா மக்களுக்கு எல்லா சேதனர்கள், அதாவது சேதனம் மட்டும் இல்லை, அச்சேதன வஸ்துக்கள் கூட சத்துவரஜ தமசுகள் நிறைந்ததான வஸ்துக்களா இருக்கு. அச்சேதன வஸ்துக்கள்ல கூட ரஜசமசுலாம் உண்டு. ஆனால்தான் ஆகாரம் சாப்பிடுறதுல கூட சத்துவ குணம் உள்ளதாக இருக்கிற ஆகாரத்துல பதார்த்தங்கள் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அப்படின்ட்டு ஜீவர்களையும் இந்த ரஜோகுண சம குணங்கள் நிறைந்திருக்குமோ இல்லையோ, அதே இந்த அதாவது ரஜோகுணம் தமோ குணம் உள்ள ஜீவர்கள், அவர்களிடந்து மாறுபட்டவன் சத்துவகுணத்தை உடையவன். இந்த சத்துவகுணம் உடையவன் எப்பவுமே ரஜோகுண தமோ குணத்தோடு சேர மாட்டான். ஆனா
கணக்கெடுத்து பார்த்தா சத்துவகுண ரஜோகுண உடையவர் தான் நிறைய பேர் இருக்கா. சத்துவகுண உடையவர் ரொம்ப குறைச்சல். அப்போ இந்த சத்துவகுண உடையவன் இந்த உலகத்துல எப்படி வாழ முடியும்? ரஜோகுண தமகுண தீமா உடையவர்கள் மத்தியில எப்படி வாழ முடியும் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் அவ்வளவு அடும்பாடுபட்டு இன்னைக்கும் இந்த சேதனை உஜ்ஜீவிப்பதற்காக பல உபதேசங்கள் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆசிரியர்கள் பண்ற உபதேசத்தை கேட்டு தீர்ந்தவர்கள் உண்டு. இல்ல இயற்கையிலே சத்து உணவர்கள் ஆச்சாரிய உபதேசத்தை கேட்டு இன்னும் மேலும் மேலும் சத்து உணவுடையதாக ஆவான். இப்போ சத்து உணவு உடையவர்களுக்கும் ரஜோ உணவு தமோ உடையவர்களுக்கும் மத்தியில தான் இந்த நாடகம் நடக்கிறது. அதாவது மகாமோகன், துர்மதி, காமன், வசந்தன், நம்பன், அசூயர், இப்படி எல்லாரும் ஒரு தட்டு. அதுக்கு எதிர்த்தட்டு விவேகன், சுமதி, விவசாயம், தர்க்கன், இப்படி பல பேர் அந்த அந்த பக்கத்துல இருக்கு. அதாவது இவரெல்லாம் சத்த உணவுகள். இவர்கள் மத்தியில, அதாவது இது சத்த உணவுடைய சேத்தனருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய விவேகன், அவன் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கான். அவனுடைய உபதேசத்தினால பல பேர் சத்த உணவுள்ள ஆகி மோட்சம் அடையில ஆசை உள்ளவர்களா இருக்கா. இத பார்த்த மகாமோகன் இந்த விவேகனை எப்படியாவது ஒழிச்சிடணும், அவனால்தான் இந்த ஜனங்கள்லாம் மோட்சத்துல ஆசைப்படியாக மாற்றிருக்கா. இது இப்படியே விட்டா எல்லாமே சத்துவம் பெற்று மோட்சத்துல ஆசை உள்ளார ஆயிடுவா. அதனால இவனை ஒழிச்சுக்கிறதுக்காக பல பல பிரகாரங்கள்ல இவனுடைய ஆட்கள் எல்லாம் அனுப்புறான். அவர்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. இந்த விவேகன் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பக்தி யோகத்தை பண்ணுவதற்கான ஒரு தகுதியை உண்டு பண்ணான். அவர்களும் யம நேம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம், இந்த 5 நிலைகளிலும் அவெல்லாம் தேர்ச்சி பெற்றுட்டான். அவ ஜெயிச்சுட்டான். அதுக்கு மேல இருக்கிற தியானம், அதுக்கப்புறம் தாரணம், சமாதி, எப்படி இந்த 3 நிலைகள் அடைவதற்கு வேண்டியதான சூழ்நிலையில பார்க்கிறான். அதுக்காக ஒவ்வொரு இடமாக போய் திவ்ய தேசங்கள்ல ஆரம்பிச்சு, திவ்ய தேசங்கள் புண்ணிய நதிகள் இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் போய் எல்லா இடத்துலையும் இந்த கல்வியினுடைய ஒரு பிரபாவத்திற்காக எல்லாமே அந்நியர்களா ஆக்கிரமிக்கப்பட்டதா இருக்கு. கடைசியில் என்ன பண்ணார், அவரவருடைய ஹிருதயத்தில் தான் இது தகுந்த இடம், இதுக்காக எங்கேயும் போய் அலாட வேண்டாம், இருக்கிறத தன்னுடைய மனசை சுத்தமா வச்சுட்டு அந்த மனசுல அந்த ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான தியானம் பண்ணி, அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பரமபதத்தில் இருக்க எம்பெருமான் எப்படி திவ்யமங்கல விக்கிரகத்தோடையும் அனந்த கல்யாண குணங்களோடு கூடியும் சத்திய சங்கல்பத்துவாதி குண விஷயனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் யாரோ அவன் அப்படியே எல்லா நிலைகளிலும், அதாவது
விவாதத்திலும் சரி, அர்ச்சையிலையும் சரி, அந்த அந்த அந்தரியாமையான சரி, இந்த வியூகா அவதாரத்திலையும் சரி, எல்லா நிலைகளிலும் எம்பெருமான் அதே பரவத்துல எப்படி இருக்கானோ அதே நிலையில தான் எல்லாத்துலயும் இருக்கான். அவதாரம் எடுத்தனால அவனுடைய தூய தன்மை மாறாது. அதே மாதிரி சேத்தனுடைய ஹிருதயத்துல இருக்கிறதுனால அந்த ஹிருதயத்துல இருக்கிற ஜூயத்தை எல்லாம் இப்படி ஒட்டாது. இப்படிதான் சாதனை சொல்றதுலாம் அப்படிப்பட்ட எம்பெருமான தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரைச்சே இந்த தியானம் பண்ணிக்கிற ஜீவனுடைய மனசை செவுராக கொண்டு அந்த செவுத்துல இவன் தியானம் பண்ணக்கூடிய எம்பெருமான எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கான். அந்த அவதாரங்கள்ல ஏதோ ஒன்று எடுத்துட்டு அவங்க உபாசனம் பண்ணலாம். அதனால உள்ள அந்த ஹிருதயமான செவுத்துல எம்பெருமானுடைய பிம்பத்தை பொருத்தலாம். அது அப்படி வரைச்சே அந்த சித்திரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மத்ய கூர்ம வராகஸ்த நாரசிம்ம வாமனா பரசுராம ராம பலராமஸ்த கிருஷ்ணா கல்கி அப்படின்னு சொல்லி 10 அவதாரங்கள் சொல்லப்படுறார். அந்த 10 அவதாரங்களுடைய சிற்பங்களும் இவன் விவேகன் பார்க்கான். விவேகன், சுமதி, அவனோட இருக்கிற மந்திரி விவசாயன், இவன் 3 பேர் பார்த்துட்டு வர. இப்படி எல்லா அவதாரங்களுடைய பெருமையை பார்த்து அவன் கேள்விப்பட்டு, சரி நாம எப்படியாவது இந்த மகாமோகன் நாம் ஜெயிச்சாகணும் அப்படின்னு 7வது காண்டத்துல 7வது அங்கத்துல சொன்னார். ராஜா சேனாபதே பலவது அபியுக்தா பயம் சத்வரமகி சமனந்தர கரணியாய. சேனாதிபதியான விவசாயினுக்கு கட்டளை போடுறான் விவேகன். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எதிராளிகள் இருக்கக்கூடிய மகாமோகன் ராஜா இருக்கணும் இல்லையா, அவனுடைய சேனைகள் இதெல்லாம் ரொம்ப பலம் கூடியதா இருக்கு. பலவத் அபியுக்தா வயம் சந்த்வரே மகி சமனந்தர கரணியாய. ஆக அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்கள் அழிக்கணும். யார்? மகாமோகன் அவனுடைய சேனைகளை அழிக்கணும். அழிச்சு இந்த ஜீவாத்மாவை அவர்கள் பிடியிலிருந்து மீட்டணும். இல்லைன்னா இந்த ஜீவாத்மாக்களை அவளெல்லாம் கெடுத்துவா. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யி, நாமும் கொஞ்சம் சீக்கிரமா இதுல காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த காட்சி அரங்கத்தை விட்டு வெளியேறா. இது 7வது அங்கம். இப்ப 8வது அங்கம் ஆரம்பம். இதுல ததப்பிரவிசதி அபினிவேசா. அபினிவேசன்றது யாரு தெரியுமா? அதாவது ஒரு காரியத்துல ஒருத்தர் ரொம்ப தீவிரமா ஈடுபாடு இருந்தானாக்க, ஒருத்தர் அப்பா அந்த பாதை சரியில்லை, அந்த வழியில போகாத, அதுல இந்த ஆபத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னாக்க, இல்ல
அந்த வழியில் தான் போய் பார்ப்போமே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு விடாமுயற்சியாக அந்த கெட்ட வழியிலே போறக்கூடிய தீவிரமான எண்ணத்தை உடையவன் அபினிவேசன். அபினிவேசன் ஒரு வஸ்துல தீவிரமான ஆசையை உடையவன் அர்த்தம். ஆக இவன் தீவிரமான ஆசை உடையவன்னா இப்ப இவன் எப்படிப்பட்டவன் இருப்பான்னா மகாமகனுடைய கட்சியை சேர்ந்தவன். எது கூடாது சொல்லுமோ அந்த கூடாத காரியத்தை செய்வதிலேயே அவன் அபினிவேசன். அபினிவேசன்னாக்க அது ஊற்றமுடையனா இருக்கான். அப்படிப்பட்டவன் ததப்பிரவிசதி அபினிவேசா. அபினிவேசன் சாமர்த்தியம் பகுமத்தே, அதாவது கீழே டம்பன் அசூயெல்லாம் வந்தா இந்த டம்பன்றவன் தன்னுடைய பெருமை சொல்லிட்டே இருந்தான் இல்லையா? அதே மாதிரி இங்க அபினிவேசன் சாமர்த்தியம் பகுமத்திய தன்னுடைய திறமையை தானே புகழ்ந்து கொள்றான். கிருஷ்யந்தி வியசனேஷு சப்தசு முதாரப்தேஷு மத்ரேக்ஷிதாः பிராரப்தன்ன பரித்யஜந்தி சமூஹு பிரத்யூகவாச்யாஹதாः. நானா துக்க பயானகேபி ந ஜகத்தி அச்சே குமர்த்தே ரதிம் மோகஸ்ய அபினிவேச ஏகதிருகம் கேசாதிகாரே ஸ்திதா. இந்த 8வது அங்கத்துல இதுதான் முதல் ஸ்லோகம். இத என்ன சொல்றேன்னா, நான் தான் இந்த ஜீவர்களுக்கெல்லாம் இந்த வியசனமான காரியங்கள், வியசனமா இருக்காதுன்னா அது அந்த காரியம் செய்யிச்சே முதல்ல ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், கடைசியில அது துக்கத்தை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட எந்த காரியம் உற்சாகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு 7 விதமான செயல்கள் இருக்குன்னு சொல்றோம். லோகத்துல சாதாரணமா எதுக்கு எடுத்தாலும் பெண்கள் தான் முதல் எடுப்பான். இந்த பெண்கள் மேல ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்காக ரொம்ப சிரமப்படுவோம். அதான் அது ஆபத்துன்னு தெரியாது, அதுல போய் மாட்டிப்பான். அதனால பெண்கள் விஷயத்து சாஸ்திரங்கள் ரொம்ப ஏகாந்தத்துல யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது. தன் பெண்ணா இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அந்த பொண்ணை தொட்டு பேசக்கூடாது. தன் பொண்ணா இருக்கலாம், இருந்தா கூட பேசக்கூடாது. அந்த பொண்ணுகிட்ட பேச கூட அம்மா வச்சிருந்தா பேசணும். இப்படி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வெளியில போனா தன்னுடைய மனைவி இன்னொருத்தர் புருஷன்கிட்ட பேசக்கூடாது. இப்படிலாம் கட்டுப்பாடு இப்ப எல்லாம் மீறி போயாச்சு நம்ம. அதனால பெண்களுடைய சகவாசம் சாஸ்திர விரோதமான முறையில கூடாது. அதனாலதான் ஒரு கருத்து சாஸ்திர விரோதமான செயல். அதுக்காக பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. கல்யாணம் சாஸ்திரம் பண்ணிக்கும், பெரியவா பார்த்து பண்ணி வைக்கிறனால அந்த கல்யாணம். அதுவும் வைத்திய கர்மாவில அக்னிபூர்வமாக பண்ணக்கூடிய கல்யாணம். முன்னெல்லாம் 5 நாள் கல்யாணம் நடந்தது, அப்புறம் 3 நாள் ஆச்சு, அப்புறம் 3 வேலை ஆச்சு. இப்ப அதுக்கெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே காரணம் போயிடுது. ஒரு ஆத்துக்கு அழைக்கிறது, கல்யாணம் ஆத்துக்கு அழைக்கிறது கூட 1 வருஷம் மினிமம் 6 மாசமாவது இருக்கும். 6ஆம் மாசம் பண்ணா விட்டுதான் அப்புறம் ஆத்துக்கு அழைக்கிறதுனே வச்சுப்பா. அதுவும் இல்லாத எல்லாம் ரித்துவாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடுவா. அதனால அது அதாவது 12 வயசு 10 வயசுல கல்யாணம் பண்ணாங்க, 13 வயசு தான் பெரிய விழாவும் பிரௌಢ ஆகும். அப்போ அது மட்டும் பிறந்தாச்சு தான் இருக்கும் கல்யாணம் ஆகி. இல்ல ஏன்னா இவ இருக்கிறத கொண்டு வைக்க மாட்டான். அது அதிகாரப்பூர்வம் அந்த
அந்த முகூர்த்தம் ஆணை விட்டாதான் அப்புறம் ஆத்துக்கு அழைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்து அந்த காலம்லாம் மாறிச்சு. அதனால சாஸ்திரத்துக்கு விருதமான பெண்களோட சகவாசம் கூடாது. அதுக்கப்புறம் சுறாபானம், கல் குடிக்கிறது. அதுதான் சொல்ற கிருஷ்யந்தி கிருஷ்யந்தி வியசனேஷு சுப்தசு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், கிருஷ்யந்தி சந்தோஷமா இருக்கும். ஆனா உடனே கவலை வந்துடும். அதே மாதிரி 7 காரியங்கள் முதாரப்தேஷு மத்ரேக்ஷிதாக, இவைகள்லாம் என்னால்தான் உண்டு பண்ணப்பட்டது. நான் ஜீவர்களுக்கு அவர்களெல்லாம் கெட்ட வழியில போறதுக்கு நான் தான் அவர்களுக்கு இந்த மாதிரி பண்றேன், உபகாரம் பண்றேன். 3வது என்ன, சூதாடுது. சூதாடவே கூடாது. அதாவது சூதாடுனா துட்டை வச்சு சூதாடக்கூடாது. அப்புறம் தன்னுடைய பசிக்காக வேட்டையாடுறது, பிராணிகளை கொண்டு சாப்பிடும். அப்புறம் கொடூரமா பேசுறது, பேச்சுல ஒரு நயம் வேணும். ரொம்ப காது கொடுத்து கேட்க முடியாதபடி சப்தங்கள்லாம் வரும். அதாவது கோபம் வந்தா அது என்ன பேசணும்னு தெரியும், அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ரொம்ப இன்னொருத்தர் தண்டிக்கிட்டே ரொம்ப கடுமையா தண்டிக்க கூடாது. அப்புறம் பேசியே பொழுது போக்கிடும். ஒரு காரியம் ஆகாது, பேசியே பொழுது போகுது. இந்த 7ம் என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல என்ன இப்போ சாதாரண பேச உலகம் அது அங்க போனா அவன் ஓடி போட்டான், இவன் ஓடி போட்டான், இப்படியே பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியா அது என்ன அப்படின்னு இப்படியே ஆரம்பிக்கும். இந்த மாப்பிள்ளை பெண்கள் போயிட்டான் அப்படின்னு சொன்னா அதை மேலும் 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 அதை பத்தி கேட்கறதுக்கே அவனை சந்தோஷமா இருக்கு. இவனும் மறந்துடுவான், வந்த காரியத்தை பண்ணிடுவான், மறந்துடுவான். இப்பெல்லாம் ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சா சௌக்கியமானு கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கேன், ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த இருக்கேன்னு சொல்றதுலயே ஏன் அப்படி சொல்ற அப்படி அதுக்கு மேல பேசி வரும். என்ன பண்றது, எனக்கு 10 வயசுல ஒரு பையன் இருந்தான், அவன் போயிட்டான். இது நமக்கு தெரியாது, நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அவளை விசாரிக்கும் போது அவன் திருப்பி இப்ப நாம ஏன் இப்படி ஒரு மாதிரியா சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல இந்த சமாச்சாரம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அப்படியா, ஏன் என்ன உடம்புனா இப்படியே வார்த்தைகள் அதிகமாயிட்டு இருக்கும். வெளியில பெரிய சாமி தான் சாய்ப்பார், சௌக்கியமா சௌக்கியம் போயிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமா பேசக்கூடாது, யார்கிட்டையும் அனாவசியம் பேசக்கூடாது. சிரிச்சுட்டே போயிடுவேன். யாராவது அடியே சொல்ல அப்படியே கண்ணை காமிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. சரி காமிச்சு. அதனால அதிகமா பேசினா கஷ்டங்கள் தான் நினைக்கிறது. ஏன்னா சில பேர் அதாவது ரொம்ப நிஜமாவே இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப எனக்கு சில சமாச்சாரங்கள் காது கேட்க கூட நமக்கு போய் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா சுவாமி ஒரு சமாச்சாரம் அப்படின்னா, என்ன அப்படின்னா, சுவாமி நல்லா அத்தியனம் பண்ணியிருந்தார் சுவாமி, அவருடைய பொண்ணு ஒரு துரோகனை கூட ஓடி கொடுத்து சுவாமி. இப்போ நான் உட்கார்ந்த இடத்துல இந்த மாதிரி சமாச்சாரம் சொல்லுவாளா வந்து தேவையா நமக்கு? ஏன்னா அப்படி சுவாமி ஒரு சமாச்சாரம் தெரியுமா அப்படின்னா, எனக்கு வேண்டாப்பா, ஏதோ காரியங்களா இருக்கு, எனக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லி கூடலாம். என்ன சமாச்சாரம் அப்படின்னு நம்ம கூட கேட்டா இப்படிலாம் வரும். இப்படி யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கா. அதனால வீண் பேச்சே கூடாது. வித்து இதெல்லாம். ஆனா இப்படி 7 விஷயங்கள் நமக்கு ரொம்ப முதல்ல ஆஹான்னு கேட்க சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கடைசியில கஷ்டத்தான் முடியும். நான் இன்னொருத்தர் கஷ்டத்தை கிடையாது, ஏதோ ஒரு பெண் ஓடி விட்டாலோ பையன் ஓடி விட்டாலோ இதெல்லாம் கேட்டா ஐயோ நமக்கு எங்க வந்துட போகுது, நம்மளை காப்பாத்தணுமே அப்படின்னு நாளுக்கு நாள் உலகத்துல பயந்துட்டு இருக்கோம். ஐயோ நம்மளுக்கு பேச்சு இருக்க, நம்மளுக்கு பேரன் இருக்க, இவங்கெல்லாம் நல்லபடியா நல்ல திருவாள் பக்தியோடு வரணுமே அப்படின்னு பார்த்தா அப்படின்னு பார்க்க வேண்டியது இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆக இந்த 7 காரியத்தையும் யாரா பண்றான் அப்படின்னு சொன்னா இந்த அபினிவேசம் தான் இதெல்லாம் பண்றான். இந்த அபினிவேஷன்றது என்ன, செய்யக்கூடாத காரியத்தை செய்ய முடியாத தூண்டி விடுறதுதான் அபினிவேசம் பேர். இதெல்லாம் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ஒரு பாத்திரமா வச்சு சொல்றேன். ஆக அபினிவேசம் சொல்றான், கிருஷ்யந்தி व्यसनेषु सप्तसु मुदारब्धेषु मत्प्रेक्षिताः
பிராரப்த பரித்யஜந்தி சமூஹு பிரத்யூஹ வாச்யாஹதாஹ. இப்படி ஜனங்களை வீணாக உபயோகம் இல்லாத காரியங்கள்ல உற்சாகமா ஈடுபடி பண்ணது இந்த அபினிவேசன். அவன் அதுக்கு மேல சொல்றான், என்னால எப்படி தெரியுமா ஜனங்களா தூண்டப்படுறா? என்னதான் தடங்கள் வந்தாலும் சரி, இப்படி எளப்பமான காரியங்களை செய்யறதுல எளப்பமான காரியம் இது சூதாட்டம், கல்லு குடித்தல், இது ஸ்ரீ சம்பந்தம், இவைகள்ல ரொம்ப ஊற்றமா இருக்கா. அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் தான் வாழ்க்கையை நீ சுகமா அனுபவிடா, வாழ்க்கையை அனுபவிக்கணும். எப்படி தெரியல அனுபவிடா? சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு நல்ல பெரியவாள் அத்தியனம் பண்ணு, அவளுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது பிராமணன் இல்லாத இதெல்லாம் அப்பா நல்லோட சேரு, எப்பவுமே பொய் பேசணும், உண்மையை பேசணும், அந்த அசாத இதுக்கு ஆசைப்படணும், இப்படிலாம் பேசணும். அதை விட்டுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண, எப்படியாவது உனக்கு பணம் சம்பது, கையில பணம் இருக்கணும், பணம் இருந்தாலும் உன மதிப்பான் அப்படின்னா போது ஏற்றி விட்டாங்க. அவன் சரி போ, இது நேர்மையாக கிடையாது, சரி திருடியாக சம்பாதிப்போம் அப்படின்னு இந்த மாதிரி காரியங்கள்லாம் இறக்குவான். ஆக ஜனங்களுக்கு இழப்பமான காரியம் பண்ணதுல ஊற்றத்துக்கு கொடுப்பது நான் தான். அதே மாதிரி ஜனங்களுக்கு பணத்துல ஆசையே ஆசையே விடமாட்டான். பணத்துல ஆசை, அந்த ஆசை விட நான் தான். ஆக என்னுடைய லட்சியமே என்னன்னாக்க இந்த ஜனங்கள்லாம் கெட்ட காரியத்துல ஈடுபடணும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். அபிச்ச நானாதுக்க பயானகேபி ந ஜகத் அர்த்தே புமர்த்தேருதின் மோகஸ்ய அபினிவேச ஏகதுகம் கேசாதிகாரே ஸ்திதா. அதுக்கு மேல அபிச்ச லோகோபி மகாமோக சர்வஸ்வபூதா மாமேவ தர்சித சௌப்ராத்திரம் சகாயீகிருத்திய சர்வத்திர விஜயத்தே யதः. அது பேர் சொல்றான். அந்த அபிநயம் சொல்றான், நான் மகாமோக ராஜாவுடைய அது பணங்கள்லாம் வச்சுக்கிற இடம், கேஷியர், பண அதிபதி, அந்த அந்த ட்ரெஷரியில நான் இருக்கேன். அதுவும் இல்லாத அபிச்ச மேலும் ராஜாவுக்கு, அதாவது ராஜா இங்க மகாமோகன், அவனுக்கு எல்லாமா இருக்கக்கூடிய லோபன் இருக்கான், அவனோட கூடவன். அதாவது லோபன்றவன் எப்பவுமே மகாமோகனோட இருப்பான். அவன் ஒரு உடன்பிரிவாத சகோதரன் மாதிரி இருப்பான். அவன் என்ன பண்றான் தெரியுமா? லோகோபி மகாமோக சர்வஸ்வபூதா மாமேவ. அவன் என்ன பண்ண, என்ன துணையா வச்சுட்டான். அவன் எப்படி லோகன் எப்படி ஜெயிக்கிறான் தெரியுமா? அவன் என்னுடைய சகோதரன் மாமேவ தர்சித சௌப்ராத்திரம் சகாயக்கிருத்திய சர்வத்திர விஜயத்தை. இந்த லோகனுக்கு நான் கூட இருந்து சகாயம் பண்ணி அவன் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறான். யாரு? லோகன். அவன் யாரு? தர்சித சௌப்ராத்திரம், எனக்கு தமிழ் மாதிரி அவன் அப்படின்னு சொல்றது. அவசாத பிரசங்கேஷு ஸ்வயம் உத்தம்பனோத்யதா அகமாஜ்யஸ்வ லோகஸ்ய பிராதா சர்ம சம்பவ. இந்த லோகனுக்கு சில சமயம் சோர்ந்து கீழே விழுந்துருவான். ஏன்னா அவன் ரொம்ப ஜனங்களை எப்படியாவது மாத்தான் பார்த்தான், முடியல, அதனால அவனுக்கு சோர்ந்து போயிட்டான். அப்ப அவன் சோர்ந்து போற சமயத்துல
அவனை நான் உற்சாகப்படுத்தி தூக்கி விடுவேன். அது நான் தான். அதான் அவசாத பிரசங்கேஷு, அந்த லோபனுக்கு அவசாதம் ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா ஸ்வயம் உத்தம்பனோஜதா, அவனை நான் தூக்கி விடுவேன், அவனை உற்சாகப்படுத்துவேன். அகம் ஆரியஸ்வலோபஸ்ய பிராதா சர்ம சம்பவா, நான் அவனுக்கு உடன் பெறுவாத சகோதரன். சர்ம சம்பவம்னா அகம் ஆரியஸ்ய லோபஸ்ய பிராதா சர்ம சம்பவா, அவனுக்கு உடன் பெறுவா சகோதரன் நானு அப்படின்னு இத விசிந்திய கொஞ்சம் யோசனை பண்ணலாம். யோசிச்சு அகோ மகத் சாம்பிராயிகம் உபஸ்திதம் அஸ்மாகஸ்ய அனுபவாயஸ்ய, ஐயோ நம்ம வம்சத்துக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. என்ன ஆபத்து அப்படின்னா எதிக விவேகன பிரதமம். இவெல்லாம் மகாமோகன் ராஜாவுடைய கூட்டாளி. இவனுக்கு என்ன அப்படி ஆபத்து வந்துருச்சு? நமக்குலாம் ஒரு ஆபத்து இருந்தது. என்ன ஆபத்து? அதுவும் விவேகன் கிட்ட இருந்து நமக்கு ஆபத்து வந்துருச்சு. பிரதமம் என்ன என்ன ஆபத்து தெரியுமா? இவன் இந்த விவேகன் இருக்கானே, அவன் வெறுக்க மாட்டேங்கிறான். பிரதமம் அத்தியாத்ம வித்யாம் அசிக்ஷி புருஷா. இவன் என்ன பண்றான், சில பசங்கள்லாம் கூட்டினான், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்கும், நான் உங்களுக்கு நல்ல சமாதானத்துக்கு பொழுது அவசரம் வீணா போகாதீங்க, வா நம்ம ஏதாவது மதுராந்தத்துல சின்ன வயசுல பெரியவா என்ன பண்ணுவா, நான் சின்ன பசங்க கூப்பிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி கொடுப்பா. அது எங்க அந்த ராமன் சன்னதி கோவில்ல. அதுக்காக என்ன பண்ண தெரியுமா, அந்த கணவர் கோவில்ல அன்னைக்கு பெருமாளுக்கு சுண்டல் எல்லாம் பண்ணி நித்தியம் அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த பசங்களுக்கு, ஏன்னா வெறும் சுண்டல் கூட சாப்பிட்டு வரும், அதனால அப்படிலாம் கூப்பிட்டு வரவேற்று அந்த பசங்களுக்கு சோதனை பண்ண சொல்லி கொடுத்தார். எங்களுக்குலாம் அப்படிதான் சோதனை பண்ணாச்சு. இப்போ அந்த சோதனை திரும்பி மறந்து போடுற மாதிரி இருக்கு. நான் நித்தியம் சொன்னதுல வரும், நித்தியம் சொல்றது எங்க இருக்கு. அதனால தேசிய சோதனை என்னோட சோதனை அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி தெளிவான நம்ம நல்ல விஷயங்கள், டயத்தை வேஸ்ட் பண்ணவே படாது. இப்ப பசங்க என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் படினா என்ன பாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டாமா, நான் என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் போக வேண்டாமா அப்படின்னா. அதே இன்னொரு அது சில பையன் காலேஜுக்கு ஸ்கூல்ல போயிட்டு வந்தோடனே கை கால் அழுப்பிட்டு காத்தால அத்தியாயம் கிளாஸ் போனா அந்த அத்தியாயம் துக்கம் சொல்லிட்டு இருப்பான். அந்த பசங்க நீங்க படிக்கிறது சொல்ல மாட்டான். அதே மாதிரி பசங்கள் தானா வரணும், உட்காந்து படி 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 சொல்லிட்டு விடணும். இப்பெல்லாம் அது ஒரு எங்களுக்கு தெரியாதுவா, படிக்கிறது எனக்கு தெரியாதா, எப்ப படிக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு பசங்க சொல்றது. இப்போ இந்த காலத்துல இதெல்லாம் சொல்ல மாட்டா, ஐயோ அப்பா வெய்வாளே சரி உட்காந்து படிப்போம் அப்படின்னு படிப்போம். இல்லை புஸ்தகம் தெரிஞ்சுதான் உட்காந்துருப்போம். இப்படி இல்லை. அதனால இந்த முதல்ல இவங்க என்ன பண்றா, விவேகன் எல்லாரையும் கூப்பிட்டு இந்தாடா வேதத்தை சொல்லிக்கோ, அந்த இந்த சாஸ்திரம்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வருவோம். ஏன்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுதான் இவனுக்கு விவேகம் வரும். ஓஹோ நம்ம பெருமாள் சோதனை சொன்னா நமக்கு கெட்ட புத்தியே வராது, நல்ல புத்தி தான் வரும் அப்படின்னு ஒரு இது வந்துடும். அப்போ உடனே எது எடுக்கலாம் அது நல்லதுதான் அவங்களுக்கு புத்தி போகும், கெட்டது புத்தி போகாது. அச்சா முதல்ல அதை பண்ணுவான் யாரு, விவேகன். பிரதமம் அத்தியாத்ம வித்யா அசிக்ஷ புருஷா. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்றான், யச்சாசோ மதாந்தர துர்பல்ய பிரகாசனேன பரபிரம்ம பிரகாசகே சாஸ்திரே பிரசமித ஸ்ரத்தா வைகல்யா. ரெண்டாவது என்ன பண்றான், மற்ற மதங்களுடைய தத்துவம் அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நமக்கு ஏற்றதில்லை, அது நம்ம பாஷிகார் சம்பிரதாயத்தும் சுவாமி தேசியனுடைய சித்தாந்தத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப விருத்தடா. இந்த மாதிரி அந்த கோவில்லாம் போகாத, என்ன அங்கெல்லாம் விபூதி ரொம்ப சுலபம், கோவில் விபூதி எடுத்தா நெற்ற வச்சு போயிட்டே இருக்கலாம். திருமணி கட்டி தெரியணும், அதுக்கு ஜலம் போகணும், குச்சி போகணும், கண்ணாடி போகணும். கண்ணாடி இப்போ விபூதி அப்படி இல்லை,
அப்படி கோவிலுக்கு போனோடனே அது ஒரு 2 தட்டில் வச்சிருப்பா. அதை எடுத்துட்டு அப்படியே வச்சு கை நேரம் கண்ணாடி வீடு இல்லை. எது சுலபம்? அதுதான் ஜனக்கு காட்டுறது. போனோமா வெறும் இந்த தீர்த்தம் சண்டை அந்த சண்டை கிட்ட இல்லை, நேரம் போனோம். அங்கே போனோம், ஏதோ இந்த விபூதி வச்சிருக்கான், அந்த குங்குமம் வச்சிருக்கான், நாமளே எடுத்துக்கலாம். பட்டாச்சாரத்தாருன்னு அவசியம் கிடையாது. அதை விட்டுட்டு பட்டாச்சாரம் நம்மளை பார்த்துட்டு இருக்காரா, அவர் நம்ம போச்சு அவர் தீர்த்து கொடுக்க மாட்டார், வேற ஏதாவது பேசிட்டு இருப்பார். நமக்கு உள்ளே கடுப்பாயிடும். பார்த்தியா நம்ம முந்திரிச்சு தீர்த்தம் கூட கொடுக்கல, பார்த்தியா என்ன பட்டாச்சாரம் அப்படின்னு நம்ம விஷயம் விடுவோம். இப்படியெல்லாம் இதர மதங்கள் சௌகரியமா இருக்கே அப்படின்னு சொல்லுவான். சௌகரியமா இருக்கலாம், ஆனா நம்ம பெருமாளை செய்வி, நம்ம பெருமாள் தான் வந்து சர்வலட்சம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அவெல்லாம் வந்து இஷ்ட பலன் கொடுப்பா. ஆனா அந்த பலன்லாம் வந்து நஸ்வரமான பலன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த மதத்தினுடைய இருக்கிற பரஸ்பர விருத்தமானதெல்லாம் சொல்லி இவனை திருத்துவான். அதே மாதிரி இந்த விவேகம் என்ன பண்றான், மதாந்தர தௌர்பல்யம், இதர மதங்கள்ல இருக்கிற தௌர்பல்யம், வீக்கான பாயிண்ட் எல்லாம் சொல்லி அதெல்லாம் எடுத்து சொல்லி பரபிரபு பிரகாச நம்ம மதத்துல எபெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லலாம். அதை பிரகாசம் பண்ணி சாஸ்திரம் பிரசன்ன சத்தா வைகல்யாக. அதனால இந்த சாஸ்திரத்தை நம்பிக்கை வரும்படியா பண்ணுவான். அதாவது அதாவது வேதத்துக்கு விருத்தமானது அப்படின்றது அங்க அந்த புருஷனுக்கு தெரியும்படியா பண்ணுவான். மூணாவது எதப்பி சபரிகரே மோக்ஷோபாயே சமுகீகா. அப்புறம் எம்பெருமானை பத்தி சொல்லி, பெருமாளை பத்தி சொல்லி, அந்த பெருமானுடைய லீலைகள்லாம் சொல்லி அந்த பரபிரம்மத்தை சாஸ்திரம் எப்படி சொல்றோம் அதெல்லாம் சொல்லி அதுல சாஸ்திரத்தை நம்பிக்கை ஒருபடியா பண்ணுவோம். அது மோட்சத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான். அப்புறம் அந்த மோட்சத்துக்கு வேண்டிய 5 அங்கங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு அந்த பிரபத்திக்கு ஈடுபடுபடியா பண்ணுவான். அதுக்கப்புறம் விமுகி கிருதாஷ காம குரோதாதயா. அதுக்கப்புறம் இந்த புருஷனுக்கு வைராக்கியம், காம குரோதம், டம்பம் இதெல்லாம் இல்லாதபடி, இந்த தீய குணங்கள்லாம் இல்லாதபடி பார்த்துப்பான். விமர்ஷம் கிமபி சம்யவஸ்தானம். அதுக்கப்புறம் சரி இத பெருமாள் எப்படி தியானம் பண்ணுறது, எதிர்த்து தியானம் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு வேண்டிய இடத்த பார்ப்பான். அவதாரிதம் தாரணாயா சுகு தாரணையா சுபமாலம்பனம். அதுக்கப்புறம் இவன் தியானம் பண்ணுற இடம் கிடைச்சோடனே அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூடிய எம்பெருமான தியானம் பண்ணுறதுக்கு இவன் ஆசைப்படுவான். இப்படியெல்லாம் அந்த விவேகன் ஆரிசிதஸ்ய சமதம வைராக்கியாதி பரிகர்மிதா சாலம்பனா மகாயோகா. இப்படி அவனுக்கு வைராக்கியம், சாந்தி, காந்தி, இந்த இந்திரிய குணங்கள்லாம் அடங்குறது, இதெல்லாம் பண்ணி அந்த தியானம் பண்றது கூட கொண்டு விட்டுருவான். யாரு? இந்த விவேகன். இவன் என்ன பண்றான்? அபினிவேசன் அவன் 7 விதமான கெட்ட செயல்களை பண்ணான். விவேகன் 7 விதமான நல்ல காரியங்களை பண்றான். இப்ப நான் சொன்னதெல்லாம் விவேகன் நல்ல காரியங்கள் பண்றது. முதல்ல சொன்னது 7 காரியம் அபினிவேசன், அதாவது மகாமோனுடைய ஆள், அவன் பண்ண. இப்படி நல்ல வாழ்கிட்ட போனா இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்கும், கெட்ட வாழ்கிட்ட போனா அந்த மாதிரி சமாச்சாரம் தான் நடக்கும். விஜிக்யம் ஸ்ரீபி விஜிதாவிர் ஜகத்ரயம் தயேவ சுபடாக்யாதாக ஸ்ரீபிரேவ ஜிகீஷிதா. இப்போ திருமூச்சு தீர்க்கம் நிஸ்வசிய சவிஷாதம், பெரிய மூச்சு விட்டான். பெரிய பூஜை யார்? இதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். யாரு? அபினிவேசன். விஜிக்யம் ஸ்ரீபிஹி விஜிதாவிர் ஜகத்ரயம் தயேவ சுபடாக்யாதாக ஸ்ரீபிரேவ ஜிகீஷிதாக. இந்த
ஸ்திரீகளை கொண்டு அந்த ஸ்திரீகளுடைய உதவி மூலமாக இந்த காமன் இவன் செட்ல காமன்லாம் இருக்கும், காமன் ரசி இவெல்லாம் காமன் ரசியும் பிரிஞ்சு வரமாட்டான், 2 பேரும் ஒன்னாதான் வருவான். அதனால இந்த நம்ம செட்ல சேர்ந்த காமன் இருக்கானோ இல்லையோ, இந்த காமன் டம்பன் அசூய, டம்பனுக்கு அசூய கொண்டாடி, இப்படி இவரெல்லாம் ஸ்திரீகளை துணையை கொண்டு இந்த லோகத்துல எல்லாரையும் ஜெயிச்சாதான். ஏன்னா எல்லாரும் ஜெயிச்சா எல்லாரையும் கெட்ட வழிக்கு திரும்படியா அவன் பண்ணிட்டு இருக்கான். யாரு? காமனை வாழலாம் அபிநவேசன். அதுக்கு அவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான், நாங்கெல்லாம் அதை சேர்த்து, ஆனால் நாங்கெல்லாம் உலகத்தை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கோம் அப்படின்றான். அதாவது இப்ப விஸ்வாமித்தர் தபஸ் பண்ணார். அப்ப அந்த தபஸை கலையத்துக்கு யாரு உதவி பண்ணார்? ரம்ப, மேனக, ஊர்வசி இவெல்லாம் தான் அந்த விஸ்வாமித்தர் மயக்கிறதுக்கு போனான். அதே மாதிரி இந்த ஸ்திரீகள் விஷயத்துல இந்திரன் எல்லாம் தன் பதவியை இழந்தான். ஏன்னா இந்திரன் அகல்ய கிட்ட போனாலும் ஸ்திரீ விஷயத்துல அவன் சாவலி இப்படிதான் போனான். இப்படி அவள் தான் ஜெயிச்சு யார் இருப்போம். அப்ப ஏற்பட்ட விஸ்வாமித்தர் யார் ஜெயிச்சா? அந்த காமன் தானே. யாரை கொண்டு? ரம்யம். அப்ப இந்திரன் எப்படி தன் அறிவு இருந்தான்? அகல்ய மேல ஒரு காமத்தை உண்டு பண்ணி அவன் சாபத்துல மாட்டிட்டான். இப்படி ஸ்திரீகள் மூலியமா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம். அதனால அதே ஸ்திரீகளை கொண்டு இந்த விவேகத்தை நம்ம ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே திரைக்குள்ள அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தான். விஜிக்கிய ஏதிதம் ஸ்ரீபிகி பீஜாவி ஜகத்ரயம். இந்த ஸ்திரீகளை கொண்டே இந்த 3 லோகத்தையும் ஜெயித்தார்கள் காமன் முதலாக. தயவ சுபடாக்கியாதாக ஸ்ரீபிரேவ ஜிகேஷிதாக. உடனே நேபத்தே திரைமறைவுல அதிகமேவ பனதி பாவக எத்து ஸ்ரீபிரேவ ஜிகிஷிதா மகாமோக சைனிக துரந்தரா இது. இந்த திரைமறைக்குள்ள என்ன ஆச்சுன்னா, இந்த அபிநவேசன் பொய் சொல்றான். இது திரைக்குள்ள யாரோ சொல்றான். அபிநவேசன் பொய் சொல்றான். அதாவது நம்ம மகாமகாராஜா அவனை வந்து இந்த அவனை கெடுக்க, அவனை இந்த ஸ்திரீகளை கொண்டு கெடுக்க முடியாது. இது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்றான். ஏன் சொல்றேன் அப்படி சொன்னா, இப்போ நீ விவேகனை வந்து ஸ்திரீகளை கொண்டு ஜெயிக்கலான்னு சொல்றிய, இப்போ மகாமோகனையும் அந்த ஸ்திரீகள் விஷயத்துல கொண்டு ஜெயிச்சுட்டு இந்த விவேகனை ஜெயிக்க முடியாது அப்படி பண்ணலாம் இல்லையோ? ஏன்னா அவனை பத்தி மறந்துடலாம் இல்லையோ ஸ்திரீகள் விஷயத்துல? இப்ப இவனுக்கு என்ன, மகாமோகனுக்கு விவேகனை கொலை பண்ணணும்னு அர்த்தம், ஆசை. ஆனா அவனை நல்லா பிடிக்க வச்சு அவனை ஸ்திரீகள் விஷயத்துல கொஞ்சம் விவேகனை நினைக்க முடியாது பண்ணலாம் இல்லையோ? ஏன்? ஏன்னா ஸ்திரீகள் விஷயத்துல எல்லாருமே சாப்பிடணும் இல்லையா? அப்படிப்பட்ட விஸ்வாமிதர்கள்லாம் இந்திரன்லாம் தன்னுடைய பதவி இருந்தாலே அப்படி இருக்க மகாமோகனை ஈஸியா ஜெயிச்சுடலாமே. அப்போ விவேகனை உத்தரம் ஜெயிக்க முடியாது, அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொன்னா, அதுதான் சொல்றா, எங்க மகாமோகனை இந்த ஸ்திரீ விஷயத்தெல்லாம் அவன் அகப்பட மாட்டான், அவன் யாரும் ஸ்திரீகளை கூட அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு திரைக்குள்ளது யாரோ சொல்றான்.
அபினிவேசா கர்ணம் தத்வா சரோகதம். உடனே இதை கேட்டான் அபினிவேசன். உடனே அவன் கோபம் வந்துருக்கு. சரோசா ஹாசம் காசோ ரெண்டா யா மாம யா யா மாம அலிகவாதினம் மன்னியது. யாரு இது? யாரு இது? விவசாயி. அதாவது ரெண்டான்னா தெரு சூத்திரன், தெருவு சூத்திரன். அதாவது ஒரு ஸ்திரீயானவள் பால்யத்திலேயே தன்னுடைய கணவனை எழுந்துடுறான். அதாவது அந்த வயசினுடைய ஒரு இது கொஞ்சம் அதுக்காக அவன் என்ன பண்ணுவா, எப்போதான் ரோட்லயே சுத்திட்டு இருப்பான். சில பேர் வீணா போட்டவா. அவளுக்கு ரெண்டாம் பேர் தெருப்பொறிக்கு, அதாவது ஊரை சுத்தணும் பேரு. எங்க ஊரை சுத்திட்டு வர அப்படின்னு சில பேர் வெளிவா. அதுல போராடி வெளியில போச்சுன்னாங்க எவன் பார்த்தாலும் என்ன வெளியில அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ரெண்டான்றது அவளுக்கு தான் பொருந்தும். இளம் வயதுல விதையாப்பட்டவாள் ரோட்ல சுத்திட்டு இருந்தா அவளுக்கு ரெண்டாம் பேர். யார் அது? அதாவது தமிழ்ல சொல்லணும்னாக்க அந்த சப்தம் தான் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். அதனால தாசி 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 புத்திரன் சொல்லுவான். அது மாதிரி வேஷி விவசாயி. யாரு இது என்னை பத்தி பேசுறது? நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். யாரு? அபினிவேசன். ஏன்னா அந்த குரல் வந்து பொம்னாடி குரல் மாதிரி கேட்குது. அதனால அவன் சொன்னான். உடனே புனக நேபத்தி மறுபடியும் திரைக்குள்ள ஏதேனாபி சவாலிக பாஷிதம் பிரதிஷ்டாபிதம் यत् पुनः अग्निसाक्षिकं त्वया गृहीतपाणिं परपुरुषदर्शनविमुखीं मा रण्डेति मनसि. திரைக்குள்ள ஐயோ திருப்பி போய் சொல்ல பத்தியா? யாரு? அந்த அபினிவேசன். அக்னி சாட்சியா என் கையை பிடிச்சு என்னை கல்யாணம் பண்ணிட்டவன் யாரு? இந்த அபினிவேசன். இது ஏன்னா உள்ளுக்குள்ள கேட்கறது முன்னாடி கூடாது. இவன் யார் திரைக்குள்ள யாருக்கெல்லாம் தெரியல. அந்த இவன் புடல பேசுறா. ஆனா யாரும் தெரியாம அவளை போய் வேஷ்டி சொல்றான். அவளுக்கு கோபம் இருந்தது. என்ன அக்னி சாட்சியா என்னை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டா. இப்ப என்னை பார்த்து நான் எப்படிப்பட்டவன்? நான் மற்ற புருஷன் கூட நான் கண்ணால பார்க்காதவன். அப்படி பார்த்து என்னை பார்த்து இவன் வேஷ்டி ரெண்டன்னு சொல்றானே, என்ன இப்படி சொல்லலாம்? இது நியாயமா அப்படின்னு அந்த திரைக்குள்ள அந்த குரல் கேட்குது. உடனே அபினிவேசா கிம் அசாவஸ்மத் கேகினி துர்வசனா. ஐயோ இந்த குரல் வந்து என் மனைவி, அவள் பேர்ல துர்வாசனான்னு பேர். அவளுக்கு துர்பதி, துர்வாசனை, அபினிவேசன் இதெல்லாம் இந்த ரஜோகுண தமோகுணம் கலந்த செட்டு. இந்த செட்டு மகாமூல் செட்டு. ஏகினி, ஏகின்றது மனைவி. ஐயோ என் மனைவி துர்வாசனை குரலா சாந்தம் பாவம், சாந்தம் பாவம். அடடா நான் தப்பு பண்ணிடுறேன். துர்வாசனை கெட்ட வாசனை. அவ்வளவுக்கு அந்த கெட்ட வாசனை தான் உடையவாள். அடடா தப்பு பண்ணிடுறேன். சாந்தம் பாவம், சாந்தம் பாவம். அத்திய புனரியம் உபசிருத்திய நான் சரி நான் முன்னாடி சொன்ன பாரு அத்தை திருப்பியும் அதுதான் நான் சொன்னது சரியா சரி அப்படின்றத நிரூபிக்கணும். இப்போ அதுக்காக நாங்க அதை நிரூபிச்சு காமிக்கிறப்ப நான் சொன்ன வார்த்தை சொன்னதுதான்.
அப்படின்னு சொல்றான். உடனே தத பிரவேசி துர்வாசனா, அவருடைய மனைவி துர்வாசனை இப்போ அரங்கத்துக்கு வரா. துர்வாசனா, ஆரியபுத்திரா பியமஸ்மி அகம் துர்மதி சரண சேவா ரச பரவச ஹிருதய அஜ்ஞாத லோக விற்த்தாந்த பிரிச்சாமி கே புருடா காபிகி ஸ்ரீபி ஜிகீஷிதா. கேட்கிறா, துர்வாசன் கேட்கிறா, நான் தான் ஆரியபுத்திரா பியமஸ்மி, நான் இங்க இருக்கேன். அகம் துர்மதி சரண சேவா ரச, நான் யார் தெரியுமா? துர்மதி, அதான் மகாமகனுடைய மனைவி இருக்காளே, அதான் ராஜாவுடைய பட்ட மகிழ்ச்சி, அவளுக்கு துர்மதின்னு பேர். அந்த துர்மதிக்கு நான் அந்தப்புறத்துல இருந்து அவளுக்கு சிசுரெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பரவச ஹிருதயா, அவளுக்கு நான் கை விட்டுருக்கேன். அதுவும் அந்தப்புறத்துல ஒரு ராணியினுடைய அந்தப்புறத்துல நான் பண்ணக்கூடிய கைங்கரியம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வெளி உலக விஷயம், வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு மத்திய ஸ்திரீயா இருந்தா அவளுக்கு ஆத்துல சுற்றுலா பண்றதே காரியம், வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவளுக்கு வெளி உலகமே தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அறிஞ்சோம். ஆக எனக்கு வெளி உலகமே என்ன தெரியாது. அஜ்ஞாத லோக விற்த்தாந்தா, சரி. கே புருஷா காமிகி ஸ்ரீவி ஜிகீஷிதா. சரி, இந்த நீ சொன்னிய இந்த காமன் போன்ற புருஷர்கள்லாம் ஸ்திரீகளை வச்சுட்டு அவளை ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ காமன் போன்ற நம்மளுடைய வீரர்களை எந்த ஸ்திரீகள் ஜெயிப்பா? அவ இப்போ மகாமோகனை கூட நீ ஒரு ஸ்திரீயை வச்சு ஜெயிச்சோன்னு சொல்றிய, அப்போ மகாமோகனையும் காமன்லாம் எந்த ஸ்திரீகளை வச்சு ஜெயிச்சிருக்கா? அந்த எந்த ஸ்திரீகள் அவளை ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறா துர்வாசன். அபினிவேஷா பிரியே காமோ ஜுகுப்சயா கோபஸ்திதிக்ஷயா லோபஸ்துஷ்டயா அகங்கார ஆத்மவித்யா ஏன் அந்நிய. ஏற்கனவே இந்த டிராமால நிறைய பார்த்துக்கணும். அதாவது இப்போ எதிர்த்தரப்புன்னு யாரு? விவேகன். அந்த விவேகன் தரப்புல காமோ ஜுகுப்சையா, ஜுகுப்சை ஏன்னா அருவருப்பு ஆபாசம் அப்படின்ற ஸ்திரீ நம்ம அந்த ஜுகுப்சை ஸ்திரீ இருக்காளே, அவன் நம்ம காமனை ஜெயிச்சாலா இல்லையா? ஏன்னா காமன் ஒரு பொம்னாட்டிக்கு வசப்பட்டம் தானே. அந்த ஜுகிப்சன் என்ன அர்த்தம் அப்படின்னா சிற்றின்பம். அந்த சிற்றின்பம் வந்து ரொம்ப ஆபாசமானது. அதனால அது மேல அது வெறுப்பு வேணும். ஆனா வரலையே. இப்ப ரஷ்யா அவன் ஜெயிச்சாலும் முடியும், அது ஜுகிப்சன் ஜெயிச்சாலும் முடியும். கரெக்ட் இல்லை. வந்துடும் கரெக்ட். இப்போ ஜுகிப்சிய காமனை ஜெயிச்சா, அந்த திதிக்ஷை கோபா திதிக்ஷையா, இந்த கோபம் இருக்கும் இல்லையோ, கோபம் ஒருத்தன் இல்லையோ, அதாவது அந்த திதிக்ஷன்றவள் நம்ம கோபனை ஜெயிச்சா. ஏன்னா கோபனுடைய மனைவி திதிக்ஷை. இவெல்லாம் ஒரு ஷெட்டு. இப்ப இந்த கோபன் திதிக்ஷைக்கு ரொம்ப அடிமையா இருக்கான்.
அதே மாதிரி லோபத்துஷ்டையா, இந்த லோபன் இருக்கணும் இல்லையோ, லோபனை யார் செய்தா தெரியுமா? இந்த துஷ்டின்றது போதுன்ற துஷ்டின்றது போதுன்ற மனம். இப்ப இது பாருங்க, விவேகன் இந்த ஜுகுப்ச, திதிக்ஷ, துஷ்டி இவெல்லாம் விவேகனுடைய செட்டு. இந்த ஜுகுப்சேன்றவள் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இந்த காமனை ஜெயிச்சா. எப்படி ஜெயிச்சா அப்படின்னு சொன்னா, அவனுக்கு இந்த பெண்கள் மேல ஆசை வரும்படியா பண்ணிட்டான். அதே மாதிரி திதிக்ஷ பொறுமை, அந்த பொறுமைன்ற பொண்ணு என்ன பண்ணா, கோபனை ஜெயிச்சா, அதாவது அவன் கோபம் வரும்படியா பண்ணிட்டான். இந்த துஷ்டி அவள் போதுன்ற மன உடையவள். அவ என்ன பண்றா, நம்முடைய லோபன்னா பேராசை. அப்போ போதுன்ற மனசுடைய துஷ்டியானவள் லோபனை அந்த பேராசை ஒருபடியா பண்ணிட்டான். திதிக்ஷன்றது பொறுமை. இந்த பொறுமைன்னா கோபனுக்கு பொறுமையே கிடையாது, அவன் கோபத்தை உண்டாக்கிட்டான். அதே மாதிரி இந்த அருவருப்பா இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த அருவருப்பான விஷயத்திலேயே அவனை காமனை இருக்கும்படியா பண்ணிட்டான். அப்புறம் ஆத்ம வித்யை, இதெல்லாம் எல்லாம் ஸ்ரீ. அகங்காரம் ஆத்ம வித்யா. இந்த ஆத்ம வித்யை என்ன பண்ணி தெரியுமா? ஆத்ம வித்யா என்ன? இந்த வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடியது. அது நம்முடைய அகங்காரத்தை ஜெயிச்சாகும். ஆக இப்படி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நம்ம கட்சியில் இருக்கிற ஆண்களை ஜெயிக்கணும்னு பார்க்கிறா. அவள்லாம் தீவிரமா இருக்கா. ஏவம் அஞ்சேபி, இப்படி அவர்கள்லாம், அதாவது விவேகன் கிட்ட இருக்கிற வாயெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஆண்களை கெடுக்கிறதுக்கா அவன் பிரயத்தனப்படுறான் அப்படின்னு சொல்றான். உடனே துர்வாசனா சொல்றான், கிம் உற்சாக மாத்திர காரியம் சங்கடத்தை ஹதாசாக கல் வேதாக சரபிய இவ ஆத்ம விநாசனே ஸ்வயம் பிரவருத்தாக. உடனே துர்வாசனா, சரி, எதிர்கட்சியிலேருந்து இருக்கக்கூடிய ஜுகுப்ச, திதிக்ஷ, துஷ்டி, இந்த ஆத்ம வித்ய, இந்த பெண்கள்லாம் அவ முயற்சி பண்ணா அவ காரியம் பழிச்சிடுமா? அது ஒரு நாள் நம்ம கிட்ட நடக்காதெல்லாம். ஏன்னா அந்த பெண்கள் இந்த விளக்குல விட்டில் பூச்சி வந்து விழுத அந்த மாதிரி அவர்கள்லாம் வந்து ஓன்னு நம்ம கிட்ட வந்து அழிய போறான். நம்ம கிட்ட நம்மளை ஜெயிக்கணும்னு வருவா, ஆனா அவளுடைய காரியம் பதிக்காது. அவள் நம்ம கிட்ட வந்து நம்ம விளக்குல விட்டில் பூச்சி நம்ம கிட்ட வந்து அவள் தோத்து விடுவா அப்படின்னு யார் சொல்றா? துர்மதி சொல்றா. அதுக்கு மேல அபிநயன் சொல்றான், அகமப்பி ஏவம் அத்தியவசியாமி அதாபி எதிர்ஷா தேவி கிம் ஆச்சரியதித்தி துரவதரம் சலபி நிபாதே பிரதீபோபி கதாச்சித் விநாசம் அதிகச்சதி. அப்படின்னு சொல்றான். நானும் அப்படியே தான் நினைக்கிறேன், நீ சொல்ற மாதிரி தான். நம்ம கிட்ட அவ அந்த எதிர்கட்சியில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஆண்கள் ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் எதிர்ச்சா தேவி, அந்த எதிர்ச்சியா அந்த தெய்வ செயல் இருக்கே, அது என்ன எப்படி இருக்கும்? கிம் ஆச்சரியத்து துரவதரம், நம்மளால சொல்ல முடியாது. அந்த பெருமானுடைய சங்கல்பம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். அதே மாதிரி எதிர்ச்சா தேவி கிம் ஆச்சரியத்து துரவதரம், அவ என்ன பண்ணுவான்னு தெரியாது, அது சொல்ல முடியாது. துரவச்சனம்.
சபலி சலபி நிபாதே பிரதீபோ கதாச்சித்து. இந்த சலபின்றது விட்டில் பூச்சி, அது வந்து வழக்கில் விழுந்து வந்து விழுறது இல்லையோ. ஒரு விட்டில் ஒரு ஒரு விட்டில் பூச்சி வழக்கில் விழுந்துனா செத்து போயிடும். அதே கூட்டமா வந்துட்டு வச்சுக்கோங்க, விட்டில் பூச்சிகள்லாம் கூட்டமா வந்து அந்த விளக்குல வந்து விளக்கு அணைஞ்சு விடும். அதனால அதான் சலபி நிபாதே பிரதீபோபி கதாச்சித் விநாசம் அதிகச்சதி. சலபின்றது புளூரல். அப்படி மொத்தமா வந்து விழுந்துன்னா இந்த விளக்கு அணைஞ்சு விடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல துர்வாசனை சொல்றது இதுல நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இல்லை, இனிமே திங்கக்கிழமை, சனி ஞாயிறு இல்லை. கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தோலே நமः. ஸ்ரீமதே சிவலோக ஸ்ரீ வேதாந்தேந்திரவாந்தே ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயணாரி மகாசிவாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி சுமதியோபாதகாந்தே ஸ்ரீமதே வாத்ச ஸ்ரீ கிருஷ்ணவாணி மகாதேசிகாய ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத இந்திர மகாதேசிகாய நமः.